அந்த மாதிரி சூக்ஷ்மமாக அது தன்னோட சரீரம் இந்த சூர சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேகத்தை விட்டு கிளம்புறது. ஸோ அதுதான் வந்து மரணாப்திகள் அந்த அந்த ப்ராசஸ் இருக்கே, அது ஜீவாத்மா வந்து தனக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கிக்கிற ப்ராசஸ் தான் வந்து மரணாப்தின்னு சொல்கிறான். அந்த அது உண்டாக்கி முடிக்கணும்னா அது அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துடும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறா, பாம்பு எப்படி சட்டையை குறிக்குமோ, பாம்பு வந்து பழைய சட்டையை குறிக்கும்னா புது சட்டை அது உடம்புல உருவாக்கப்புறம் தான் இந்த பழைய சட்டையை கைட்டு போடும். நாமளும் என்ன பண்ணுறோம், பழைய சட்டை தூக்கி போட்டுட்டு தான் புது சட்டையை போட்டுக்கிறோம் இல்லையா? நாம் எப்படி ஒரு சரீரத்தை பாதுகாக்கிற அந்த ஆடையை பழசாக எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கி போட்டுக்கிறோம். அதே போல் ஜீவாத்மா என்ன பண்ணுறது, ஒரு காலகட்டம் வச்சு இந்த சரீரத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு இந்த சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்கிட்டு அந்த சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியிடணும். இந்த சரீரத்தோடு தான் அது இருக்க முடியும் இந்த ஜீவாத்மா. அந்த மாதிரி இப்போ எப்படி வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதே போல் ஆனால் இந்த இடத்துல பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, பகவான் அவனுக்கு இந்த சரீரமோ இந்த வேற ஒரு இதோ தேவையே கிடையாது. பரமாத்மா தன்னிச்சையாக நிற்கும், அதுதான் அவனுடையது. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவன் வந்து தன்னிச்சையாக நிற்க முடியும், நின்றுட்டு இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியும் இருக்கான். இப்போ சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மாக்குள்ள பகவான் அந்தரியாமையாக இருக்கான். இப்போ எப்படி வந்து ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் ஒரு வந்து இருக்கக்கூடிய இடம், புரின்னு சொல்கிறார் சம்ஸ்கிருதத்தில், இருக்கக்கூடிய இடம் அது ஒரு ஊர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கேத்திரம்னு வச்சுக்கோங்க. சரீரம் ஒரு கேத்திரம். இந்த சரீரத்துக்குள்ள இந்த கேத்திரத்தில் இருக்கக்கூடியவன் இவன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இப்போ ஒரு கேத்திரம், ஏன்னா அதுக்குள்ள பகவான் இருக்கான், பரமாத்மா இருக்கான். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த ஜீவாத்மாவும் ஒரு சரீரம் ஆயிடுது. சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவுக்கு சரீரம் வந்து சரீரம், ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரம் ஆயிடும். ஆனால் என்ன ஒரே வித்தியாசம்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் சரீரம் இல்லாமல் அது இருக்க முடியாது. ஆனால் பரமாத்மா இந்த ஜீவாத்மாங்கிற சரீரத்தை டிபெண்ட் பண்ணிடல. இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கானே ஒழிய இந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. அவன் சர்வ சுதந்திரன். ஸோ அதனால் இது ஒரு வித்தியாசம் இருக்குது. அவனும் ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கானே, ரெண்டு பேரும் சமமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவனுக்கு சரீரம் இருந்தும் இருப்பான், இல்லாமையும் இருப்பான். சரீரத்துக்கு உள்ளேயும் இருப்பான், வெளியிலையும் இருப்பான். அதனால் வந்து ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இது ஒரு வித்தியாசம், இந்த சரீரம் விஷயத்தில். அதுக்கப்புறம் ஆத்மா வந்து ஆயுதங்கள்லாம் வெட்டாது, தீ எரிக்காது, நீர் நினைக்காது, காற்று உதத்தாது. அதாவது என்ன அர்த்தம் என்னன்னா, நம்ம ஐம்புலன்கள் மூலியமா அதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. போனதுலேயே ஒரு இது சொன்னேன், ஒரு சித்தாந்தம் வந்து இந்த பாட் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. அதில் தான் ஆத்மாக்குள்ள அணுக்குள்ள இந்த புரோட்டான் இருக்கான், நியூட்ரான் இருக்கேன். இந்த புரோட்டானுக்குள்ள இது என்ன இப்போ சொன்னேன், அதான் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டானுக்குள்ள பார்ட்ஸ்னு ஒன்று இருக்குதுதான். அந்த பார்க்குக்குள்ள சூட்சமாக இன்னொரு ப்ரீ பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குதுதான். அதாவது நம்ம ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா சொல்கிறோமே, அதே கான்செப்ட் இருக்கு. அவரும் என்ன சொல்கிறான், இப்போ நம்ம இதுக்கு சொல்கிறா இல்லையா, ஜீவாத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி ஆத்மாவை வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, கீழே வளர்க்க முடியாது. இதே குவாலிட்டி தான் அந்த பார்க்குன்னு சொல்கிறான். இந்த பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதை கண்ணால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, வெட்ட முடியாது, தீயில் நினைக்க முடியாது, தீயில் எரிக்க முடியாது, தண்ணியில் நினைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று இருக்கு. அதுதான் விசேஷமே, அதான் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் வந்து அதை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஒரு சயின்ஸ் மூலியமாகவோ இல்லை நம்ம பஞ்ச இந்திரியங்கள், பின்ன ஞானேந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம் இத்தனையும் இருக்கே, இது எதாலையுமே வந்து ஆத்மாவை நாம் வந்து உணரவே முடியாது. இந்த ஆத்மா அப்படி உணர முடியாத ஒரு வஸ்து, எதுக்குமே தீண்ட முடியாத ஒரு வஸ்து. ஆனால் இருந்துருக்கு, ஆனால் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் இந்த ஆத்மாவுடைய விசேஷம். அதே போல் திருப்பி அதே தான் பகவான் இது வந்து நிச்சயமாய்
நிறைவாய் நிலையாய் அசைவற்றதாய் எங்கேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா வந்து ஆம்னி பிரசன்ட். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல இல்லை, நீங்கள் அந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு அந்த தேசம் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், இங்கே இருக்கிறவங்க அங்கே இருப்போம், இங்கே இருக்க முடியாது. ஆனால் பகவானை பொறுத்தவரையும் பரமாத்மா பொறுத்தவரையும் நீக்கமர நிறைந்தவர் எல்லா இடத்துலையும். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு ஏதோ கஷ்டம், பகவான் கூப்பிட்றேன் அப்படின்னா அவன் எங்கேயோ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் இங்கே தான் இருந்துருக்கான். எப்படி நரசிம்மாவுடைய தத்துவம் அதுதான். அந்த தூண் கட்டினா உடனே ஒன்றா காப்பாற்றினான் அப்படின்னா. ஸோ தூணுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் பகவான். ஏன்னா அவன் ஆம்னி ப்ரெசன்ட், அவன் எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ட். அதனால் வந்து அதை காட்டுறது தான் அந்த தூணில் இருந்துட்டு அப்படி பிரசாரம் ரட்சிக்கிறான். அவன் வந்து வைகுண்டத்துலேருந்து கிளம்பி வரணுங்கிறது இல்லை. அதனால ஒரு இடத்துல இருக்கான், இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கிற இது இவரு கிடையாது, பரமாத்மாவுக்கு கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். அவருக்கு வந்து அந்த அந்த குவாலிட்டி ஜீவாத்மாவுக்கு கொடுத்தாரு. இதே போல இந்த ஆத்மாங்கிற சப்தத்தை வச்சுட்டு ரெண்டு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் என்னென்ன ஒத்துமை, என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரான். அதே போல எந்த இதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐம்புலங்களுக்கு எட்ட மாட்டான். அதே போல வேற எது மூலியமாகவும் அவனை அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற. சமுத்திரத்தை உதாரணமா சொல்றான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற. பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதை வாக்கியாலே வர்ணிக்க முடியாது. சமுத்திர மாதிரி அப்படின்னு சொன்னா சமுத்திரம் பார்த்தவனுக்கு தான் இந்த சமுத்திரம் மாதிரினா ஓரளவு புரியும். பார்க்காதவே ஒருவனுக்கு எப்படி சொன்னால் என்ன என்ன எப்படி புரியும்? சமுத்திரம்னா என்ன நம்ம கேட்டாங்கன்னா அது ஒரு பெரிய நிறைய கண்ணி இருக்கும் அப்படின்னா அவ்வளோதான் தெரிய முடியும். அதுக்கு மேலே அவருக்கு எக்ஸ்பிளைன் முடியும். ஏன்னா பார்க்காதவன், பார்த்தவனுக்காவது ஓரளவு சமுத்திரம்னா என்ன பார்த்த அளவுக்கு அவருக்கு தெரியும். ஸோ இந்த ஆத்மாவை யாருமே பார்த்ததில்லை. இந்த ஆத்மாவை பார்த்தோன்னே நினைக்கும் உணரணும். இப்போ நம்மளாம் ஆத்மா, என்னுடைய ஆத்மா நான் பார்க்கணும்னா ஆக்சுவலாக நான் தான் ஆத்மா. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய ஆத்மான்னு சொல்றோம். அதே தவறான பிரயோகம். என்னோட ஆத்மா இல்லை, நான் தான் ஆத்மா. அதே போல ஒருத்தரும் அவ்வளவா ஆத்மா தான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய ஆத்மான்னு. சரி, அந்த என்னுடைய ஆத்மான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா கூட அதை நாம் ரியலைஸ் பண்ண முடியுறதோ, பார்க்க முடியுறதோ, தெரிஞ்சிக்க முடியுறதோ முடியாது. அது அப்போ என்ன அர்த்தம்? தன்னைத்தானே உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். இந்த இவர் ரமண மகரிஷியா தான் கேட்குறேன், இறக்கிறார் நீ யாரும் சிந்திச்சு பார் அப்படிங்கிறார். அதுதான் முதல் இது. அப்போ நம்ம நான் யாருன்னா யாரு? நான் தான் ஆத்மா. அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இந்த பிறவினுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் வந்து அதுக்கு தான் இத்தனை அதே போல் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இதே சொல்லும், இவ் ஆத்மா என்றும் பிறவாதது, இதுக்கும் இறப்பு என்பதே கிடையாது. அதனால நீ வருத்தப்பட வேண்டாம், போற்றி அப்படின்னு அர்த்தம் விட்டு, பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் உறுதி, விளக்க முடியாத விஷயம். அதனால நீ வந்து அனாவசியமா நீ கொல்ற, நீ வந்து பாப்பம் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்காத. நான் தான் உன்னை தூண்டி விடுறேன், நான் தான் உன்னை பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த ஆத்மா வந்து என்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு சரீரம் நடுவில் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் சரீரம் போயிடுது, திருப்பியும் கிடைக்கிறது, திருப்பியும் போயிடுது. இதுதான் இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம், சம்பந்தம். இது வந்து இதே அடுத்த ஜென்மாவும் இதே சரீரம் இருக்குமாலாம் சொல்ல, என்ன சரீரம் வேணா கிடைக்கலாம். நம்ம பண்ண பார்ப்போம் நேற்று கேட்டா போல அடுத்த சரீரம் நாயாவோ நரியாவோ மனுஷனாவோ ஆணாவோ பெண்ணாவோ ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அதனால வந்து இந்த சரீரம் தான் மாறிட்டே இருக்கும், ஆத்மா மற்றும் மாறாதது, என்னைக்கும் அது பர்மனன்ட் ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறான். அதனால
அதனால் இப்போ அர்ஜுனனுக்கு அவன் என்ன உபதேசம் பண்ணுறான்னா, இந்த ஆத்மாவை நீ அழிக்க முடியாது, அதனால் நீ அழிக்கப்படுறது வெறும் கள்ளப்பொருட்கள் கள்ளப்பொருள் வெறும் சரீரம் தான். அதனால் நீ போர் பண்ணு, அது உன்னுடைய ஸ்வதர்மம் அப்படிங்கிறான். இந்த ஸ்வதர்மத்தை பற்றி இப்போ பகவான் சொல்கிறான். நீ வந்து ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறது உன்னுடைய கடமை. நீ கத்திரியன், அவெல்லாம் வந்து அதர்மம் பண்ணுறான், துரியோதனாவையெல்லாம் அதர்மம் பண்ணுறான். ஸோ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது ஒரு கத்திரனுடைய ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தை நீ விட்டன்னா உனக்கு பாபம் வந்து சேரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது வந்து அர்ஜுனுக்கு வாங்க சொன்ன விஷயம் இல்லை, இது நமக்கு எல்லாருக்குமே சொன்ன மனித குலத்துக்கு சொன்ன விஷயம். இது பகவான் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவாவாளுக்கு ஒரு கடமை இருக்கு, ஸ்வதர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து 4 பிரிவாக இருந்தது. பிராமணன், கத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்ட்டு 4 பிரிவு இருந்தது. 4 பிரிவிலும் அவாவாளுக்கு ஒரு தர்மங்கள் இருந்தது. அந்த தர்மத்தை அவாவா கடைபிடிச்சிருந்தான். ஸோ அந்த தர்மங்கள் மாறி போச்சுன்னா உலகத்தில் பல குழப்பங்கள் விளையும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அது இன்னைக்கு நம்ம இந்த பார்த்துருக்கோம். அதுவும் மகாபிரிவா நம்மளெல்லாம் கண்டிச்சே சொல்கிறான். என்னைக்கு வந்து பிராமணாலாம் நிலத்தை விற்றுட்டு சர்டிஃபிகேட்டாக மாற்றிட்டு சென்னைக்கும் பம்பாய்க்கும் வர ஆரம்பித்தாலோ, இப்போ பாருங்க அப்போ இல்லை, அதனால் ஒரு சென்னையும் பம்பாய் மட்டும் போக ஆரம்பித்தாலோ அதுலேருந்து நம்மளுடைய சுதந்திரமெல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அதை வந்து பகவான் அப்பவே சொல்லியிருக்கான். சுதர்மத்தை விட்டோம்னா நமக்கு கஷ்டம்தான் வரும் அப்படின்னு. அது இன்னைக்கு நிதர்சனமாக நம்ம பார்க்கணும். அதனால் அந்த சுதர்மத்தை அவன் இப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், எதை எடுத்துகிட்டு இருக்கோமோ, எதை தர்மமாக எடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோமோ அதையாவது நம்ம சுதர்மமாக எடுத்துட்டு அதுலையாவது நம்ம வந்து சின்சியராக இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு இதுதான் நம்ம தர்மங்கிறோம், இன்னொரு நாளைக்கு அது தர்மங்கிறோம். அவன் காசு கொடுத்தா அவன்கிட்ட போவான், இவன்கிட்ட காசு கொடுத்தா அவன்கிட்ட போகிறோம். இப்போ காசுலாம் பிரதானம்னு வச்சுக்கிட்டு தர்மம் எதுக்குள்ளே நம்ம விட்டுடுறோம். அதனால் இங்கே வந்து பகவான் வந்து சுதர்மத்தை கடைப்பிடிக்கிறதான் வந்து கரெக்டு. நீ வந்து உன்னுடைய சுதர்மம் அதர்மமான ராஜாக்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது உன்னுடைய சுதர்மம் அப்படின்ட்டு. அதனால் வந்து இது வந்து அறப்போர். இந்த வந்து இது ஏதோ நீ வந்து கொலை பண்ணுறேன்னு பொறுமைக்கிட்டே கொலையெல்லாம் கிடையாது, இது அறப்போர். அதனால் இந்த அறப்போரை செஞ்சு தான் ஆகணும். இதெல்லாம் வந்து அர்ஜுனனுக்காக பகவான் சொல்லுது. இது இப்படி பண்ணலைன்னா உன்னை வந்து மாற்றி வீரர்களாக வந்து இழந்து பேசுவான். நீ இத்தனை நாள் நீ வீரம் பேசிட்டு இப்போ வந்து யுத்தம் பண்ணாமல் யுத்த காலத்துக்கு வந்துட்டு யுத்தம் பண்ணாமல் போனேன்னா நீ ஒரு பெரிய கோழை அப்படின்னு ஒன்றா எல்லாரும் போட்டுருவான். ஒரு வீரனுக்கு கோழைங்கிற பட்டம் வருது வந்து கிட்டத்தட்ட மரணத்துக்கு சமானம். ஒரு வீரனாக தான் இருக்கணுமே ஒழிய கோழை ஆகிட்டான்னா அது வந்து மரணத்துக்கு சமானம். அதனால் வந்து அப்பேற்பட்ட நீ வந்து வீரனாக இருந்து நீ போரில் செத்து போயிட்டா கூட உனக்கு புகழ் உடம்பு கிடைக்கும். அதனால் வந்து உன்னுடைய கீர்த்தி பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட இதை நழுவக்கூடாத நீ போர் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னான். அதே போல் இது நமக்கு சொல்கிற தர்மம் என்னென்னா, நாம் எந்த தர்மத்தை எடுத்துட்டோமோ அந்த தர்மத்தை குறைஞ்சபட்சம் ஒரு சந்தியாவந்தனம் பண்ணணும், இல்லை ஒரு சுவாமி பூஜை பண்ணணும், ஏதோ ஒரு தர்மத்தை நம்ம எடுத்துட்டோம் அதை கடைசி வரைக்கும் நம்ம விடாமல் கடைபிடிக்கணும். ஏன்னா தர்மத்தை சின்னதாக பண்ணிகிட்டே இருந்தால் கூட அந்த பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட வேல்யூ ஜாஸ்தியாகிடும். அதனால் அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். தர்மம் ரட்சத்தை ரட்சித்தாங்க அந்த மாதிரி. அதனால் வந்து நம்ம சுதர்மத்தை விட்டுருந்தா கூட நம்ம எந்த தர்மம் எடுத்துருக்கோமோ அந்த தர்மத்தையாவது சின்சியராக நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தர்மம் நம்ம ரட்சிக்கும். அதுதான். அதனால் வந்து இங்கே பகவான் வந்து தர்மத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படிங்கிறான். எல்லாமே அர்ஜுனுக்கு பண்ற உபதேசம். உனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும், நீ ஒரு போர் பண்ணினா வீர சொர்க்கம் கிடைக்கும், நீ ஒரு புகழோட குறைவாய் எல்லாம் அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். இப்போ அடுத்தது அந்த கர்மாவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ விஷயம் இன்னும் விஷயம் வருது. இப்போ அர்ஜுனன் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற 2 விஷயத்தையும் வச்சுட்டு பேசுகிறான். வெற்றி அடையும் விரும்பலை, தோல்வி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு புறம்புறாங்க. ஆனால் பகவான் என்ன சொல்கிறான், கர்மாவை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா
நியூட்ரலாக இருக்கணும் மைண்டு அப்படிங்கிறது தான் பகவானுடைய உபதேசம். இந்த கீதையினுடைய சாரமே என்னன்னு கேட்டேன்னா அதுதான் அந்த சமதிருஷ்டி அப்படிங்கிறான் சுவாமி. அதனால் வந்து இதில் வந்து இன்பம் துன்பம் லாபம் நட்டம் வெற்றி தோல்வி அப்படின்ட்டு நீ அந்த கர்மத்திலேருந்து நழுவக்கூடாது. நீ வந்து இந்த சமதிருஷ்டியிலே இருந்துட்டு அந்த நடுநிலையில் இருக்கணும். நடுநிலையில் இருந்துட்டு நீ அந்த கர்மாவை பண்ணணும். அப்படி பண்ணாதான் உனக்கு பாப்ப புண்ணியங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னா. இப்போ இந்த கர்மாவை நடுநிலையில் இருந்துட்டு பண்ணணும்னு சொல்கிறான் பகவான். ரெண்டுத்தையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றான். இப்போ அதாவது நம்ம வந்து எது நடந்தாலும் அது பகவத் பிரசாதமாக எடுத்துக்கூடிய ஒரு பக்குவம் வரணும். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சதாசிவ பிரம்மைங்கிறான். அவனுடைய சரித்திரத்தில் ஒரு 2 இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2 இன்சிடென்ட் தான் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது ஒரு தடவை சதாசிவ பிரம்மேந்திரன் அவன் அவதூட்டாள் சன்னியாசி, எப்போ பார்த்தாலும் பிரம்மத்திலே ஆழ்ந்து கிடப்பான். இவருக்கு லோகத்தோடைய பிரஜையே இருக்காது. அவருக்கு அவர் நாடு பண்ணிட்டுருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டுருக்கார், அப்படி போச்சு ஒரு மரத்தடியில் படுத்துன்னு தூங்குறார். படுத்துக்கிட்டே என்ன பண்ணியிருக்கார், கையை இப்படி வச்சுட்டு படுத்துருக்கார். அப்போது 2 பொம்மநாட்டிகள் போகிறாங்க நதிக்கு கண் எடுக்கிறதுக்காக. ஒருத்தி சொல்கிறானா, இது சன்னியாசின்னு பேர், இந்த சன்னியாசி சுகம் கேட்கறது பார்த்தியா அப்படின்னா. கை இப்படி வச்சுட்டதே வெறுங்கரையில் மண்கரையில் விழுந்துருக்கேன். கை மாத்திரம் ஏதோ இப்படி வச்சு விட்டார். இது வெற்றின்றதுக்கு அந்த பொம்மநாடி பேசினானா, இது ஒரு சன்னியாசின்னு பேர், இதுக்கு ஒரு சுகம் கேட்கறது பாரு அப்படின்னா. அவருக்கு காதல் வந்துடுச்சு. ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அவர் பிரம்ம நிலையில் இல்லை, சாதாரண நிலையில் இருந்திருக்கார். அதனால என்ன ஆக்டிவா பேசுறது காதல் வந்துடுச்சு. அவன் இன்னும் சொன்னால், ஆமாம் சொல்லுங்கள், அவர் சொல்கிறது கரெக்டு தானே, நாம் கூட சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு இந்த சுகம் கூட நம்ம அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு இந்த கையை எடுத்துட்டு சாதாரணமாக வெறும் மண்டலிலே தலையை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவன் 2 பேர் திரும்பி கண் எடுத்துன்னு திரும்பி வரான். வரும்போது பார்த்தா இவர் கொடுத்துருக்கேன், பேசாம போக வேண்டியதானே. அவன் சொல்கிறான், பாரு சன்னியாசின்னு பேர், இது ரோஷம் கேட்குறது பார்த்தியா. அவன் சொல்லிட்டேன்னா கையை கொடுத்து பாரு, இது ரோஷம். இது ரோஷம் இருக்கு, சன்னியாசின்னா ரோஷம் கொடுக்கூடாது. யார் என்ன திட்டியாலும் கட்டு சும்மா இருக்கணும், அதான சன்னியாசிய. இவருக்கு ரோஷம் கொடுத்துருவார் அப்படிங்கிறான். அதனால் வந்து இது என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி இருந்தாலும் உலகம் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, அது இதுதான் அது. அதனால் தாழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சொல்கிறவா சொல்லி தான் இருப்பா. நாம் கரெக்டாக இருக்கணுங்கிறத இது. அதே போல் இன்னொரு இது பிரசித்தமான விஷயம் இன்னொன்று. அவர் வந்து இப்படி பிரம்மனிட்டையில் ஆழ்ந்து போயிட்டுருக்கார். அப்போ ஒருத்தன் வந்து குழம் அவன் பிடிச்சிட்டு வந்துருக்கான். இவர்கிட்ட வந்து ஏதோ தகராறு பண்ணுறான். இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் ஏதோ பிரம்ம நிச்சயில் இருந்துருக்கார். அதனால் அவன் பேசுறதுக்காக ஒன்றும் புரியல, இவர் மட்டும் நின்றுருக்கார், பரபிரம்மமாக இருக்கிற அப்படிம்பாரு சிலர். அந்த மாதிரி பரபிரம்மமாக நின்றுருக்காரு ஜனம் மாதிரி. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் கோவம் வந்து ஒன்றும் பதில் சொல்கிறேன்னு கோவம் வந்து குடிகாரன் கத்தி எடுத்து கையை வெட்டி விடுறான். அப்போ ரத்தமாக கொட்டின்னு இருக்குது. அப்போ பின்னாடி வந்த ஒரு நல்ல ஆசாமி ஒருத்தர் என்ன பண்ணால் கடற்கடன் வந்து அவரை அந்த கையை வச்சு கட்டிக்கிட்டு மருந்து போட்டு சுத்தம் பண்ணார். அப்போது இத்தனை ரகலை நடந்தாலும் அவருக்கு கொஞ்சம் நிஷ்டை கலைஞ்சி சாதாரண நிலைக்கு வந்துட்டார். அதனால் என்னாச்சு, அப்போ வந்து அந்த கட்டினானே மருந்து போட்டு அவன் கேட்குறான் சுவாமியிடம். ஏன்னா அவர் என்னென்னா நம்ம பண்ணிடணும்னு சொன்னால் சுவாமியோட ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஆசை. அதனால் என்ன பண்ணால் சுவாமிகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக, சுவாமி இந்த இது கட்டினேனே நான், இந்த யாரும் தெரியறதா உங்களுக்கு அப்படின்னா. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, எவன் வெட்டினானோ அவன் தான் கட்டினான். அவரை பொறுத்தவரை அவனுக்கு வித்தியாசம் கிடையாது.
ஏன் இதுலேருந்து தத்துவம் என்னன்னா, அந்த வெட்டினவனுக்குள்ள ஜீவாத்மா இருக்கான், அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவை தூண்டி அந்த ஜீவாத்மா சரீரத்துக்கு சக்தியை கொடுத்து அந்த வெட்டுறதுங்கிற காரியம் நடந்தது. அதே போல் கட்டினவனுடைய சரீரத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மா தூண்டி இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ஜீவாத்மா சரீரத்துக்கு பலம் கொடுத்து அவன் அந்த கட்டணும். ஸோ ரெண்டு காரியமே பகவான் தான் பண்ணியிருக்கான். உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிற பகவான் தான் அந்த வெற்ற காரியத்தையும் பண்ணியிருக்கான், இந்த கற்ற காரியத்தையும் பண்ணியிருக்கான். ரெண்டுத்தையுமே பகவான் தான் பண்ணியிருக்கான். இதுதான் அது பிரம்மனிட்டாரோடைய நிலை. நாம் என்ன நினச்சிப்போம், அவங்க வெட்டினவனை திட்டுவோம், வெட்டினவனை பாராட்டுவோம். இது நம்மளுடைய இயல்பு. ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்ற உணர்வு நமக்கு இல்லை. அவர் எப்பவுமே பகவானுக்குள்ள அவர் இருக்கார், அவருக்குள்ள பகவான் இருக்கான். அதனால் அந்த உணர்வு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவரை பொறுத்தவரையும் சமதிருஷ்டி தான் சமதிருஷ்டி. வெட்டினவனும் அந்த சமதிருஷ்டி தான் பகவான் வந்து வலியுறுத்தான். அதனால நடுநிலையில் இருந்து நமக்கு இந்த கர்மாவை பண்ணணும் அப்படிங்கிறான். சரி, இப்போ நடுநிலையில் இல்லாமல் நான் கர்மா பண்ணுறதுனால என்ன ஆகுது? அது இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்ட் இல்லாததான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு போச்சு.